நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நீங்கள் சீரியல் பார்க்குறதே விட்டுருவீங்க. சீரியல்னால் என்ன? ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சீரியல். இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்குது. நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் ஏன் நம்ம அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சீரியல் இஸ் நத்திங் பட் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு டிவியில் உட்காந்து பார்க்குறதுக்கு சமம். அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு அதில் என்ன அட்வான்டேஜஸ் வருதுன்னு நினச்சி பாருங்கள். நத்திங், வேஸ்ட் ஆஃப் டைம். மேபி வேணால் உங்களை அந்த டைம் என்கேஜாக வச்சுருக்குமே தவிர உங்களுக்கு அது வாழ்க்கைக்கு எந்த ஒரு யூஸுமே தராது. அப்படிப்பட்ட சீரியலை நீங்கள் ஏன் பார்க்கணும்? அண்ட் மோரோவர் அது உங்களை எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ணும். நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனையானாவே அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வரத்துக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும். இதில் சீரியலில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அவங்க அவ்வளோ எமோஷ்னலாக நடிப்பாங்க. அந்த எமோஷ்னலாக நடிக்கிறத பார்க்குறப்போ அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கே வந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த சீரியலில் இருக்க பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளில வருவோம்? அந்த நாள் பூரா அதே பிரச்சனை தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்த சீரியலில் வர விஷயங்களை நினச்சி உங்கள் டேஸை பாஸ் பண்ணணுமா, இல்லை நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத நினச்சி உங்கள் டேவை பாஸ் பண்ணுமான்னு நினச்சி பாருங்கள். தேங்க்யூ.